சொல்லி புரியவே இல்ல. ஏய் சவாமி, அந்த தடியங்க எடுத்தா சரியானவடி நீ. அட என்னம்மா இது? என் தங்கச்சி வந்தா எடுக்க வேண்டிய ஆர்த்தி எனக்கு எடுக்குதே. திருஷ்டி உங்களுக்கு எடுத்தா என்ன, உங்க தங்கச்சிக்கு எடுத்தா என்ன? அவ உங்களுக்குள்ள தானே இருக்கா. ஓஹோ, அவ என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லுதியா? உங்க முதுகு பரத்தால இருக்கிறத சொன்னேன். அண்ணி எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பேசாத, அங்கனே நில்லு. கொள்ளி கண்ணு, கோடாரி கண்ணு, கூனங்கண்ணு, கூனி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பிசாசு கண்ணு, பூத கண்ணு, பூனை கண்ணு, முதல கண்ணு, முண்ட கண்ணு, மூலி கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் அவிஞ்சி நீ நல்ல கண்ணா நிலைக்கணும். நான் எடுத்துட்டு போய் முச்சந்திலோட ஆட்டுமா. இப்ப சொல்லு கண்ணு, என்னமோ கேட்டியே, என்ன கண்ணு? என்ன கண்ணு பேலன்ஸ் இருக்கு? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. சரி அண்ணி, நான் அண்ணன் பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்ததை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாதாரணம். இந்த ஊர்ல நடக்கிற சண்டையை பார்த்து நீ சின்ன வயசுல பயந்து பயந்து உங்க அண்ணன் பரத்தால போய் ஒளிஞ்சுக்கிறத நானும் மறக்கல. 2 வருஷம் நீ ஃபாரின்ல இருந்தாலும் நீயும் மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. ஐயோ, 2 வருஷத்துல எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் முட்டாளா இருந்தேனா? இல்ல அண்ணி, 2 வருஷம் அண்ணன் கூட தானே இருந்தீங்க. சோ எப்படி சேஞ்ச் ஆனீங்கன்னு கேட்டேன். சாதனா, சரவணா, சரவணா, சரவணா. என்னை பத்தி நான் அதிகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என் நண்பன், மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா என்னை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியும். அவன் ஒரு அவசர கொடுக்கன். என்னை பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டேட்டுக்கு விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினது, நான் மன்மதன், வல்லவன், நல்லவன், அது இதுன்னு என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா என்ன? என்னடா நீ இதெல்லாம போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டா? ஐயோ, ஒரு வெக்கமா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவனுக்கு உயிர். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம ஒரு நாள் ராத்திரி கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது தெரியுமா? பட் அதுக்காக என்ன பத்தி நீ எல்லாமே அவங்க கிட்ட சொல்லிடுவியா? சரி, நீ சொல்லிட்ட. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னும் நானே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பத்தி இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லதான் நினைக்க மாட்டாங்க. சின்ன புள்ளத்தனமால இருக்கு. இடியட், இடியட். சரி, அதை விடுங்க. So by the by, how was your journey? Fine. ஆமா, நீங்க யாரு? கிருஷ்ணா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? சரியான லூசா இருக்காரு. வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸ பாரு, டிஸ்கோ தேக்க போற மாதிரி. கரெக்டா சொன்னீங்கம்மா. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியில்லை. நீங்க வந்துருங்க. ஐயோ, துரோகி, 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 துரோகி. நான் இல்ல. நான் சும்மா சாதனா முன்னாடி அப்படியே ஸ்டைலா காட்ஃபாதர் அஜித் மாதிரி அப்படியே போஸ் கொடுத்து நடக்கலான்னு பார்த்தா நீ என்ன வில்லன் அஜித் மாதிரி ஊனமாக்கிட்டியடா பாவி. நீ ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்ச. ஆனா நான் பின்னாடி இருந்து டிராபிக் கன்ட்ரோல் மாதிரி சிக்னல் கொடுத்தனே, அதை நீ கவனிச்சியா? ஏய், உன்னை முன்னாடியே போய் பில்ட் அப் கொடுக்க சொன்னேன், பின்னாடி நின்னு சிக்னல் காட்ட சொல்ல. ஏய், நான் அவன் அண்ணன்டா. இதெல்லாம் நீ தான் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணும். பண்றேன்டா, பண்றேன். ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்றது வில்லனுங்க பண்ற வேலை. ஒரு பொண்ண பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்கிறது ஹீரோ பண்ற வேலை. நான் ஹீரோடா, பண்றேன்டா. ஊருக்கெல்லாம் ஹீரோவா இருந்தாலும் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுங்க முன்னாடி எல்லா ஹீரோவும் ஜீரோ தான். அடிங்க பிளாஸ்டிக் பக்கெட்ல உன்னை விட மாட்டேன்டா. டேய், ஏய், எங்க போற? வேணாம். ஏய், வாடா 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 வாடா. டேய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், கீழயா போற? டேய், பாறா. உன்னை அடச்சி விடு. ஐயோ, சேம் சேம் பப்பி சேம். என்னது சேம்? வாட் இஸ் மேட்டர்? அறிவில்லை உமக்கு? அவன் தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லுதான்ல, இப்படி விரட்டி விரட்டி அடிக்க. பாவம், குழந்தை எப்படி மிரளுது. இது குழந்தையா? ஆமாவே, அவன் எங்களுக்கு குழந்தை தான். எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கியா? அறிவில்லை உமக்கு? சரி, விடுச்சே காமி. என்னத்தை விட முதல்ல நீ காசட்டை போடுங்க. இங்கிட்டு பாரு, ஊருக்கு ஒழுங்கா போய் சேரணும்னா மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா கடை. விடுச்சே காமி, சின்ன விஷயம் தானே. உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இத அப்படியே விட்டா அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே ஒட்ட நறுக்கிடுவேன், கொன்னுடுவேன். ஐயோ, பாத்தியா? என் கிட்ட வாலாட்டினதுக்கே உனக்கு இந்த கதி. என் தங்கச்சி கிட்ட வாலாட்டின என்ன பண்ணுவாங்க? வாழை மட்டும் இல்ல, தலையும் சேர்த்து வெட்டி விடுவாங்க. இப்போ யார் தலையை யார் வெட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பார். ஐ பாப்பு, சாதனா. ஐயோ, சின்ன வயசுலயே சாதனா எவ்வளவு அழகா இருக்கா. அது நானு.
இந்த பக்கெட் தலையனுக்குலாம் ஒரு போட்டோ. சாரி சாதனா. ஏண்டா ஆ. எனக்கு ஒரு டவுட். ஆ. ஒரு வீட்ல அண்ணன் லூசா இருந்தா தங்கச்சி லூசா தான் இருக்கும். ஆமா. அண்ணன் மக்கா இருந்தா தங்கச்சியும் மக்கா தான் இருக்கும். ஆமா. ஆனா நீ பக்கெட் தலையனா இருந்து எப்படி உன் தங்கச்சி சும்மா பிரில்லியண்டா இருக்கா? ஏய் கொன்னுடுவேன். நீ கொல்ற வரைக்கும் காலையில காலிஃபிளவர் பறிச்சு நிக்குமா? அம்மாள் வருது, ஒர்க் அவுட் பண்றேன். ஹாய், குட் மார்னிங். ம். எஸ் நீ. கிருஷ்ணா ஓ சாவித்ரி வந்திருக்கா. யார் சாவித்ரி? ஆ சத்யவான் சாவித்ரி. இவகிட்ட சொல்லாத ப்ளீஸ். சொல்லாத. யார் அந்த சாவித்ரி? நம்ம யாரோடா? வேலண்ணன் தங்கச்சி. ஆமா தங்கச்சி. அந்த வேலண்ணன் தங்கச்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இல்லையே ஒண்ணு இல்ல. நீங்க சொல்லுங்க. ஏய், அது சொல்லாத. ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. ஊர்ல இருந்து விருந்தாளி வந்திருக்காங்கன்னு கடமை கொண்டாந்தேன். ஓ கிருஷ்ணா வந்துட்டாங்கன்னு உங்க வீட்டு பசமாட்டு கூட தெரிஞ்சுட்டோ? ஓ கிருஷ்ணா வந்திருக்காவளோ? எப்ப வந்தாவ? அப்பல இருந்து கல்லே இல்லனா ஜொல்லு. இதுதான் ஒரு காதல் கதை. சோ 4 வருஷமா டச்சிங்கே இல்லையா? சாரி. என்னடா உன் லவ்? லட்சி சுமாரு. கிருஷ்ணா உன் ஆள் வருது. ஹாய் சின்ன பக்கெட்டே. சொன்னல இதான் ஜொல்லு. ஓ. ஹாய் சாவித்ரி. ஹாய் சாதனா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கே. அங்க கேளு. எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? ஹாய். லட்சி சுமாரா. ஏன் கிருஷ்ணா இப்படி இழைச்சிட்டிய? இளைச்சிட்டானா இவனா? துரும்பா. அம்மா இதான் லவ்வா? ஆமா கிருஷ்ணா, ஒரு 4 நாளைக்கு இங்கிட்டு இருப்பியாளா? இன்னும் 4 வருஷம் ஆனாலும் நீ இப்படியே கட்டினேரு. அவன் இப்படியே உட்காந்து மண்டை ஆட்டினே இருப்பான். இது நடக்கிற மாதிரி இல்ல. என்ன நடக்கணும் நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. 2 பக்கெட் என்ன பண்றப்பா? அண்ணாச்சி குட் மார்னிங் அண்ணாச்சி. அண்ணாச்சி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். உங்களுக்கே தெரியாம. இவங்க அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு இவளுக்கு பயம். இந்த அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு இவனுக்கு பயம். எங்க அண்ணன் தான் இங்க இல்லையே, அதனாலதான் எனக்கு பயமே இல்ல. மேட்டர் போட்டு உடைச்சிட்டேன். சார் இப்படி வச்சுப்போம். ஒருவேளை இவனுக்கு நாளைக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகி இவளுக்கும் வேற இடத்துல கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து ஐயோ முன்னாடி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாமே நீங்க நினைக்க. முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே இவங்க நினைக்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவரா பேசிட்டேனோ? இட்ஸ் மை நேச்சர். நான் மன்னிச்சிருங்க அண்ணே. சாவித்ரியா நான் விரும்புறேன். மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. கிருஷ்ணானா எனக்கு உசுரு. என்ன திமிரா? ஏய். எத்தனை நாளா நான் வேலுவேன் என் ஸ்நேகிதனை மட்டும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் சொந்தமாயிட்டான். அண்ணாச்சி தேங்க்ஸ் போ. ஐயா எப்படி? தேங்க்ஸ் நைஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஐயோ ஆண்டவா. ஐயா சீ. மத்தவங்க லெவலா பட்டு பட்டுன்னு சேர்த்து வச்சியே. இப்போ உன் லவ் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? மத்தவன் லவ்க்குலாம் நான் ஹெல்ப் பண்றேன். என் லவ்க்கு அவன் ஹெல்ப் பண்றான். கூட இருக்கிறவனே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். பார்ட்டி எப்படி? ஹாட்டா கோல்டா? நம்ம பார்ட்டி ஹாட் இல்லம்மா, கூலு. சாஃப்டா இருந்தா உனக்கு மேட்ச் ஆகாதேடா. நான் இந்த மீட்டிங் டச்சிங் ஹக்கிங் டேட்டிங் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதுக்கு அவள மாதிரி ஒரு சாஃப்டான பொண்ணு தான் கரெக்ட். சாஃப்ட்னு சொல்றியே, எப்படி என்ன மாதிரி இருப்பாளா? சாச்சா ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியுமா? அவ அழகா இருப்பா. ஏய் என்ன கிண்டலா? ஆமா அந்த பெங்களூர் சாரியை கொடுத்துட்டியா? என்ன பக்கத்துல இருக்காளா? என்னாச்சுடா? என்ன சொல்ல விடுறியா? வேஸ்டா நீ. ஸ்ட்ரைட்டா தோள்ல கை போட வேண்டியதானே? தெரியாம இருக்கிறியே போனவி. சின்ன பசங்கப்பா. வெளியில இல்ல வீட்டுக்கு. அதான் கண்ணாடி. வெளியில இல்ல மாடியில. நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. சூப்பரா. போன்ல யாரு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது ஃப்ரெண்டு, அது கேர்ள். கிருஷ்ணாக்கும் அது ஃப்ரெண்டு, எனக்கும் அது ஃப்ரெண்டு. கிருஷ்ணாவோட லவ்வ போல்டா சேர்த்து வச்சு அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஓ தேங்க் யூ தேங்க் யூ. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஐயோ நீங்களும் அந்த மாதிரியே சின்ன வயசுல ஏதாவது வேலை கறப்ப என்ன கரெக்ட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்வேன். ஆனா என் வீட்ல அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. சொல்லுங்க சொல்லுங்க. லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் ஊர் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வீட்ல சொன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நான் கூட்டிட்டு போகணும். கூட்டு போறேன். எனக்கு என்ன தருவீங்க? 100 ரூபாய். ஓ அப்போ 200 ரூபாய். நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருங்க. நான் இப்போ வரேன். தேங்க்ஸ்.
லவ் பண்ற மூஞ்ச பாரு போறம்போக்கு.